காதல நுழைந்ததா? நுழையமா ஏன் என்னன்னு தெரியல, காது கேட்கறதில்ல. இந்த மத்தால சத்தம் டிவி அடிச்சு உழுவாய் ஓட்டல, இந்த பக்கம் உழுவுது, இந்த பக்கம் சனங்க சத்தம் எனக்கு கேட்க வேலை. அடியே உனக்கு கேட்க வந்தாலும் நினைஞ்சாவது. இந்த பொதுமக்கள் பாக்குறாங்கல்ல, ஆமா அவங்களுக்கு கேட்டா 4 பேர் தான் பாக்குறாங்க. மத்ததெல்லாம் நல்ல மாதிரிதான் வேண்டுதலை வச்சிருக்கிறாங்க. நேற்று ஆர்கெஸ்ட்ரா ஓடிச்சோம். ஆர்கெஸ்ட்ராவுக்கு எல்லாம் உலகமே வருவாங்க. அங்க நம்ம ஊர்ல பாக்கலாம் எப்படி இப்படி காடி காடி இருப்பாங்க. நம்ம சாரிகள் பார்க்க தானே வர்றது. சாரிங்க பந்தாட்டணும். அதனால என் பத்தினி பாஞ்சாலியா இருந்தாலும் பத்தினி பாஞ்சாலி என் பேர் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தப்பு தண்டா நான் பேசியிருந்தாலும் அம்மா மன்னிச்சுக்கிறேன். அடியே எல்லாத்துக்கிட்டையும் பேசுற மாதிரி எங்ககிட்ட பேசுனீங்கன்னா அப்படியே பத்து எரிஞ்சு போற மானகட்டவளை. என் பேர் பத்தினி பாஞ்சாலியா இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? என் தாய் தந்தை பேர் என்ன சொல்லி இருக்கிறேன். சொல்லுங்க. உங்க தந்தையார் பாஞ்சாலம் பெற்றேன். பாஞ்சால ராஜன் பெற்ற என் பேரு தான் பத்தினி பாஞ்சாலி. பத்தினி பாஞ்சாலி. அடியே தந்தையார்கள் பாஞ்சால ராஜன் இருக்கிறேன். எல்லாம் தாய் குலத்துக்கு அம்மா ஒண்ணு இருக்கு. ஆமா உனக்கு இல்லையா தந்தையார் பாஞ்சால மன்னன் தெரிவிக்கிறாங்க. அடியே என் தந்தையார்கள் நீண்ட நாள் பாஞ்சால தேசத்தை புத்தகமாக்கி புத்திரபாய்க்கம் இல்லாத இருந்திருப்பார். இருப்பார். அதனால தாய் இல்லாமலே ஏகத்தை உண்டு செய்தார்கள். ஏகம் ஒன்று அக்னி ஏகத்தில் பிறந்து பத்தினி பாஞ்சாலி என்று என் பேர் வைத்தார். ஓடி அக்கினி பிறந்தனா பத்தினி பாஞ்சாலி. பத்தினி பாஞ்சாலி அப்படி ஆகட்டுமா? அதனால அப்படி பிறந்தனால இல்லையா ஓய் இருந்தாலும் என்னை யாரு திருமணம் அடித்தா? ஏமா லவ் கை வச்சா ஏய் இது கல்யாணம் பாரு நாக்க இருத்து மூக்கலதுக்கு என்ன கேட்டேன் கல்யாணம் ஆகி போச்சுன்னு கேட்டேன். தப்பான கேட்டனா? இங்க பாரு கேட்கும் போது அடி நோங்கும் போது அடி எவ்வளவு உங்களுக்கு தெரியாதா? சரி தெரிஞ்சாச்சு. எல்லாத்துக்கிட்டையும் வச்சுக்கிற மாதிரி எங்ககிட்ட வச்சுக்காத. நீ ஒண்ணு வச்சுக்க மாட்டேன். அப்படி பாஞ்சாலம் மன்னனா இருந்தாலும் யாகத்தில் மறந்ததால் பத்தினி என்று சொல்லி அடியே மல்லிகா உங்களுக்கு திருமணம் ஆகி விட்டதா? என்ன யாரு திருமணம் முடித்தா? யார் முடித்தார்? நான் சொல்றேன். அடியே சரி
உனக்கு 20 ரூபா தான் கொடுத்தா இப்படி சம்பராயமா தர குடிப்போமா சரிப்பா, அப்படியே அந்த தலைவரு 50 ரூபா நீ குத்தியான்னு கொடுத்தாங்க. அதுல குத்தியா கொடுக்கணும், இவனையெல்லாம் கூட்டிட்டு கொடுத்தாங்க. நான் உன் காய்ச்சி ஒரு 50 ரூபா ஆர்டர் பெருசா பண்றேன் ஏன்னா நான் கட்டுறேன் ரேட்டு வாங்க வேண்டிய 50 ரூபா கொடுத்து கேட்டு வாங்கணும்டா. அரை கட்டிக்கினா கொடுக்குறேன். தேவையில்ல உன் கட்சி நான் குடிக்கிறதில்ல அடியே ஓய் 50 ரூபா வாங்கிட்டுட்டா குருநாடி குறைகளாம் சொந்தமா செய்ய பெற்ற குத்தமா செய்ய பெற்ற ஆளாளா இருக்கிறதுக்கு ஆளாளா இருக்கணும் எனக்கு திருமணம் எடுத்தான். அடியே ஓய் திருமணம் எப்படி எடுத்தான்? எப்படி முடித்தா உங்க தந்தையார்கள் பாஞ்சாடராக என்ன செய்தார்? என்ன செய்தா ஆனால் என் மகளே பத்தினி பாஞ்சாலியே யாரு திருமணம் முடிக்கிறார்களோ இந்த பாஞ்சால நாட்டிலே நான் பட்டம் கட்டி வைக்கிறேன். பட்டம் கட்டி பட்டத்தை சுட்டி நாட்டு நாடுக்கு ஆளாக பெண்ணுக்கு பெண்ணாக என் மகள் பத்தினி இருக்கிறார். அதனால என் மகளை யாரு திருமணம் முடிக்கிறார்களோ அன்னைக்கு இந்த பாஞ்சால நாட்டை நான் ஏகமாக கொடுக்கிறேன் சொன்னார். ஏகமாக என்றுதான். அப்ப என்ன செய்தார்? என்ன செய்தா எப்படி வெகுண்டு அனுப்பினார்கள்? 60 அடி சொப்பு கம்பம் நட்டு 60 அடி செப்பு கம்பம் அது மேல ஊசி கம்பம் ஊசியை நிறுத்தி ஊசியால் நறுக்கி எலுமிச்சாங்கனியை குத்தி அது மேல வெத்தலையை இடித்து வெத்தலை குத்தி 60 அடி சொப்புகள் ஒண்டி இருக்காலே மேலே நின்று அந்த நீலமச்சர்கள் யாரு சொல்றார்களோ அன்னவர்கள் என் பத்தினி பாஞ்சாலியை திருமணம் முடித்தாங்க என்று சொல்லி என் தந்தையார்கள் பாஞ்சாலர்கள் அஞ்சு தாய் எகிட்டார்கள். 56 நாட்டுகள் இருக்கிறார்கள். 56 நாட்டுகள் யாரா இருந்தாலும் சரி, கூடா இருந்தாலும் சரி, குருடா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, இந்த மீன மச்சங்கள் 60 அடி கம்மனால ஒண்டி காலம் நின்று இந்த மீன மச்சங்களை அடுத்து விட்டால் என் பத்தினி பாஞ்சாலியை கொடுத்து இந்த பாஞ்சால நாட்டை யாகத்தாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். இளவரசர்கள் அப்ப என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள் என் கணவன்மார்கள் எங்க இருக்கிறார்கள்? எங்க மன வனாந்தரத்தில் இருந்தால் 12 ஒரு வருடம் காணணும். நாடகம் அந்த காவி சண்டாளன் என்ன செய்தால்? என்ன செய்தார் ஆளக்கூடிய துரியோதனன் 10 நாள படையாடி பார்வனம் ஓட்டி வைத்தான். 100 நாள படையாடி எங்களை காடுவனம் ஓட்டி வைத்தான். என் தந்தையார்கள் அந்த தகவலை கேட்டு என்ன செய்தான்? என்ன செய்தார் எங்க இருந்தாலும் வந்துதான் ஆகணும். அப்படியே காடு வனமும் போயிருந்தாலும் 56 நாட்டுக்கு ஓட அனுப்புறான்ல நிகதம். அதனால என்ன செய்யலாம்? நாட்டில் இருந்தவர்கள் நிகதத்தை பார்த்தார்கள். ஆஹா, பத்தினி பாஞ்சாலி நமக்கென்ன பிறந்தவர்கள் அப்படி என்று என் கணவன் அர்ஜுனன் மனிதனின் மனக்காட்ட கட்டி என்ன செய்தான்? எங்க அண்ணன் மாயவன் இருக்கிறாரே, அண்ணன் மாயவன் அண்ணன் இடத்துல என் கணவன் மாமா இப்பேற்பட்ட பெண் அழகு அவளுக்காகவே நான் பிறந்தேன், எனக்காகவே அவ பிறந்திருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, முந்தியா இருந்தாலும் சரி, முடவனா இருந்தாலும் சரி, பழையாத வில்வலைக்கு பத்தினியை நான் திருமணம் பண்ணிக்கணும் மாமா. நீ தான் காத்ததே காத்த என்னை கடை போல காது மாமா என்று சொல்லி என் கணவன் எங்க அண்ணனை விட்டு முறையிட்டார்கள். அப்ப என்ன செய்தான்? என்ன செய்தார் அர்ஜுனா 12 வருடம் நாடகம் முடிச்சு விட்டு நாட்டுக்கு போகத்தான் அந்த அஷ்டாவரம் துரியோதனன் ஒத்துக்குவான். எப்படா போவேன்னு கேட்டான். மாமா அதுக்கு நீதான் மாமா வலிக்கணும்னு சொல்லி ரூபத்தை எடுத்து போனான். அந்த அஷ்டபுரம் துரியோதனன் திருப்பி 12 வருடம் காலம் ஓட்டி வைத்தான். நான் சொல்ற வழியா போனான். அந்த பத்தினி பாஞ்சாலியை நீ திருமணம் முடிக்கணும்னு சொன்னான். திருமணம் முடிக்கிறார் எப்படி மாமா என்று என் கணவன் கேட்டார்கள். புற்றுவை அவதாரம் கொண்டு நீ போனீன்னா பாஞ்சால நாட்டுக்கு எல்லாம் மந்திரிகள் எல்லாம் வருவார்கள், மன்னாடி மன்னர் எல்லாம் வருவார்கள். அதனால புற்றுநோய் அவதாரமாக மாத்தினார் என் அண்ணன் மாயவன். புற்றுநோய் ஒன்றுதான். ஆனால் முடவனாக வந்தான். எங்க வந்தான்? எங்க வந்தார்? பாஞ்சால நாட்டுக்கு வந்தார்கள். பாஞ்சால நாட்டுக்கு. ஆமா. அப்ப ஆக்சுவலா துரியோதனன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? ஆனா குற்றவாளி பிடிச்சவன இப்பேற்பட்ட ராஜசபையிலே நீ வந்து அமரலாமா? அமரலாமா? அப்படி என்று என் கணவன் என்ன செய்தான்? என்ன செய்தார்? பொண்ணை பிடிச்சு அந்த சபைக்கு கொண்டு இழுத்து விட்டார்கள். சபைக்குள்ள. ஆமா. அப்ப என் கணவன் என்ன செய்தான்? என்ன செய்தார்? ஒண்டியா இருந்தாலும் சரி, மனம் இருந்தாலும் சரி, அந்த குடி பிள்ளை குடு 60 அடி சொப்புக்கு நின்று மீன மச்சத்தை நான் அறுக்க போறேன் அப்படி என்றார். மீன மச்சத்தை
இல்லைனாலும் அழைக்கணும் அதனால பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணிட்டு போவேன் அப்படி என்று சொல்லி குருடான் தானே எகனை இழப்பினேன் குருங்க நான் மலைக்கிறேன்பா அப்படி அந்த சண்டாளி துரியோதனன் என்ன செய்தான் களத்தை பிடிச்சி சபைக்கு முன்னாடி தொட்டார்கள் முன்னாடி ஆமா அப்ப என் தந்தையார்கள் பாண்டாராஜன் என்ன செய்தான் நீ செய்வது ரொம்ப குற்றம் கொஞ்சம் சரி உறவினாலும் சரி படையாத வெல்வதை என் பத்தினி பாண்டாளியை கொடுப்பது என்று சொன்னான் அந்த பேச்சு அறியாத அந்த முனவாண்டியை வளைக்கும் என்று சொன்னான் அப்ப என்ன செய்தான் என் கணவன் என்ன செய்தார் அந்த 60 அடி சொப்பு கம்பமாக ஏறி அப்படி ஒண்டிக்காரமாக இருந்து அந்த மீன மச்சத்தை சுட்டார்கள் சுட்டு விட்டார்கள் சுட்ட அப்புறம் மல்லாதி மலரெல்லாம் வேடிக்கை பார்த்தான் இப்பேற்பட்ட அழகான பெண்ண இந்த முனவாண்டி கட்டிட்டு போறான குதிரை பிடிச்சவன் அப்படி என்று ரொம்ப சோழப்படுத்துவார்கள் அப்ப என்ன செய்தான் என் கணவன் என்ன செய்தார் திருமணம் முடித்து அரமனையை சுத்தினார்கள் திருமணம் முடித்தா என்ன தாலி கட்ட என்ன செய்தாங்க அரசாணி சுத்திட்டு வருவாங்க அப்ப நான் என்ன செய்தேன் அப்பா இப்பேற்பட்ட பெண்ணை கொண்டு போய் இந்த மனவனுக்கு கொடுக்குறியே அப்படின்னு கத்திலே கடலிலே அப்ப என்ன செய்தான் என் தந்தையார்கள் என்ன செய்தான் அம்மா எப்படி இருந்தாலும் கல்லாந்தாலும் கணவன் இல்லைன்னாலும் பெருசன் ஆமா அந்த வேண்டாம் அவனோட கேட்டால் வாழணும்னு சொன்னான் அரமனையும் சுத்தி வரக்கும் போது என்ன செய்தான் அடியே 2 சுத்து சுத்தல 3வது சுத்து சைரோபத்தை காட்டுறாங்க உண்மையான ஒரு அழக கண்ணன் கணக்கு 32 பேரு அழகை காட்டும் போது அப்பதான் நான் ஓட்டிட்டேன் நானும் கட்டிக்கிட்டாங்க அப்படி என்று ஆஹா நான் நினைச்ச மாதிரியே ஆளாள அழகம்தான் அழகவனம் தான் என்று நினைச்சுக்கிட்டு அதே பிரகாரம் அந்த 12 வருடமும் மனத்திலேயே நாங்க வந்து கொண்டு வந்த அந்த துரியோதனால அடியே நாமளே பேசிக்கொண்டிருந்தோம் வெகு நேரம் நாள் ஆகுது காயல வாசிக்காங்க